ஓகே ப்ரோ, நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொட்டேட்டர் ஓட்டணும் கொஞ்சம் நேரம். ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்கு கிளம்புறோம். ரொட்டேட்டர் பண்ணுறதுக்கு எடுத்து அந்த டெய்லர் கிட்ட அப்படி சைடில் விட்டுரு. ஆஹா, டீசல் பாரு. இந்த வண்டி நான் எடுத்து 1 வாரம் ஆகுது. நான் எடுத்து 1 வாரம் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணி 1 நிமிஷம் ஓடட்டா போதுமா? திறமையா இவனை வச்சுக்கிட்டு நான் சமாளிக்குங்காட்டி போதும் 10 மணி நேரம் இவனை வச்சுக்கிட்டு நான் சமாளிக்குங்காட்டி எது சொன்னாலும் அதான் திறமை அப்படிலாம் ஓடும் அப்படிங்கிறான். ஏ நம்ம 812 அங்கே மிஷின் மாட்டி நிற்கிது. நம்ம 714 இங்கே நிற்கிது. நம்ம 812 அங்கே இன்னொரு பேலர் மாட்டி நிற்கிது. அப்புறம் சாண்டியில் ஒன்று பேலர் மாட்டி வெளியில் போயிருக்குது. இதுதான் உண்மையான டிரைவருங்கிறது. சுராஜிக்கு டெய்லர் கல்ச்சோட வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கல் இருக்குடா. லாக் இது பண்ணிக்கோ. லாக் எடுத்து விடு. ஹைட்ராலிக்கு இந்த வண்டியில் லாக் போடணும். வேணும் வால்வா இருக்குது இதில். அப்படிதான் இழுத்தாட்டா இருக்குது. லைட்டா அங்கேயே கழட்டி போட்டுடலாமா? 36 42 கத்தி கம்மியாக இருக்குது. இதுதான் இங்கே கழட்டிக்கலாம். இங்கே கழட்டி போட்டுடலாம். ரொட்டேட்டர் மாட்டியாச்சு. காட்டில் போயிட்டு தூக்குற ரொட்டேட்டரை ரொம்ப கீழே வருது. நம்ம காட்டுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா காட்டுக்காரரே ஒரு 714 இருக்குது. நான் ரொட்டேட்டரில் ஒரு கிட்ட, அதனால் நம்ம ரொட்டேட்டர் இதெல்லாம் ஓட்டி கொடுப்போம். பழக்கம் பண்ணோன்னா அவங்க வண்டி ஓட்டிக்கிறாங்க. சொந்த வண்டி இருக்கிறது பிரச்சனை இல்லை. எல்லா இதுவும் வச்சிருக்கணும். சொந்த வண்டியாக வச்சுருந்தா நீங்கள் சாப்பிட்டு போயிருவீங்க. கரையளிக்காமல் ஓட்டணும். இந்த வயலா ஓட்டுறா? ஆனால் கரையல் பரவாயில்ல, ஓட்டு பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரே களத்தில் இறங்கி இருக்கிறாரு. நான் ஓட்டுறேன்னு
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புழுதி ஓவராக இருக்குதுன்னு நான் கீழே இறங்கிட்டேன். நம்ம தரிசித்து ஓட்டுறாப்புல ஆளுக்கு இன்னும் கொஞ்சம் பக்குவம் பத்தல, அங்கங்கே கரையை அழிச்சு ஓட்டுறாப்புல. நாற்பத்தி 42 பிளேடு தான் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தோம், அதில் கத்தி வேறு இல்லை. அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் அதையே எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். புழுதிக்குள்ளே ஓட்டுறாரு தலைவர். புழுதி அடித்து தரிசித்து மூஞ்சே மாறிடுச்சு. பாவம் ஓனர் புழுதி காட்டில் ஓட்டுறாரு. காட்டுக்காரர் கரையை அழிக்காம ஓட்ட சொல்றாரு காட்டுக்காரரு. இவர் பாருங்க எல்லாம் கரையை அழிச்சு ஓட்டுறாரு. ஓகே ப்ரோ, பார்த்தீங்கன்னா நான் இறங்கிட்டேன். 2வது வாகனம் ஓட்டுறான்னு சொல்லிட்டு புழுதி ஏகப்பட்ட புழுதி. இந்த மாதிரிலாம் ஓட்டுறப்போ கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம டிரைவர் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி முக்கியமாக மாஸ்க் போட்டுட்டு ஓட்டுங்க. நாங்களே இந்த புழுதி காடுன்னு தெரியாமல் தான் மாஸ்க் எடுக்காமல் வந்துட்டோம். புழுதி இதெல்லாம் வந்து உள்ளே போச்சுன்னா ஏகப்பட்ட சிரமம் ப்ரோ. பார்த்தீங்களா இல்லையா, வண்டி அந்த ரேடியேட்டர் ஃபேன் ஓடுற இதில் அப்படியே புகை கிளம்புது. அப்படியே இந்த இது வழியில் ஒரு உழவு ஓட்டம் காட்டியுமே எனக்கு மூக்கு அடைச்சிச்சுன்னு வச்சுக்கிங்களேன். இதெல்லாம் மோசமான ஒரு புகை. மண்ணு தான் நாம் நினைக்கிறோம், அந்த புழுதி வந்து உள்ளே போய் என்னென்ன பண்ணும் தெரியுங்களா? ஏகப்பட்ட சிரமம் அதெல்லாம். இதாகட்டும், இந்த பேலரு, கட்டர் பாரு, ரீப்பரு, எது ஓட்டினாலும் சரி, இந்த மக்காச்சோள பொட்டி, ஹார்வெஸ்ட்ரு, எது ஓட்டினாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு வேண்டுகோள் என்னென்னா மாஸ்க் போட்டுட்டு ஓட்டுங்க. ஏன்னா நம்ம வந்து உழைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்காக தான் உழைக்கிறோம். ஆனால் அது கடைசியாக எங்கெங்கேயோ கொண்டு போய் விட்டு போயிடும்னு வச்சுக்கோங்களேன். தயவு செஞ்சு மாஸ்க் போட்டுட்டு ஓட்டுங்க. இல்லை நான் சொன்னது தப்பு அப்படின்னா, இல்லை ப்ரோ நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்றங்க, நான் எதுவுமே சொல்லுவேன். பாருங்க புழுதி என்ன புழுதி வருது பாருங்க. சாண்டல் ஃபோர் 36க்கு சூப்பராக இருக்குது. 42 போட்டால் கொஞ்சம் அடங்குதுன்னு வச்சுக்கோங்க. எல்லா வண்டியும் எவ்வளோ பெரிய எக்ஸ்பியாக இருந்தாலும் 42 போட்டால் அடங்கும். புழுதி பார்த்தீங்களா என்ன புழுதி போகுது. வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. வண்டி போகிற வரைக்குமே வந்து வண்டி உள்ளே இருக்கிற ஆள்லாம் கண்டே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். பாதி அடிக்குது. இப்போ தென்னந்தோப்பு காட்டுக்குள்ளே 2 சால் இப்படி தான் ப்ரோ ஓட்டி ஆகணும். ஒரு சால் ஓட்டுறதுனாவே வந்து குறுக்க ஓட்டிட்டு நெட்டில் தான் ஓட்டி ஆகணும்னு வச்சுக்கோங்களேன்.
2 சுற்று வரும். நம்ம போடுற வீடியோலாம் பிடிச்சிருக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் தட்டி விடுங்க, ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க, வீடியோ முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பரவாயில்ல இந்தளவுக்கு ரீச் இருக்குது. எங்கே ப்ரோ டைமே கிடைக்க மாட்டேங்குது, ரெகுலராக வீடியோ போகலாம் நானும் பார்க்குறேன். காலேஜ் போயிடுறேன், இல்லைன்னா வண்டிக்கு வேலை இருந்தால் ஆள் எல்லாம் வண்டிக்கு வேலை இருந்தால் ஆள் ஓட்டுறதுக்கு இருக்க மாட்டேங்குது, வீடியோ எடுக்க முடியல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி போடுறேன். இது என்னென்னா பார்ட்டிக்காரங்க வந்து அந்த கரையை அழிக்காமல் ஓட்ட சொல்லிட்டாங்க. இந்த கரையை அழிக்கிறதுக்கு போடுற காசு இருக்க எப்படி இந்த இதுக்கு ஒரு 3000 ரூபா வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இந்த வயலுக்கு மட்டும் கரை போடுறதுக்கு. அதுதான் நீ கொஞ்சம் கடந்தாலும் சரி கரையை அழிக்காமல் ஓட்டுங்கிறாரு. சரி ஆனால் செட்டாக ஆனால் போட்டுக்கிறான் ப்ரோ. சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான். செட்டு போடாதானா கேட்க மாட்டேங்கிறான். சவுண்டு கம்மியாக வைக்கிறாங்கிறான். கருத்து குட்டி பார்க்குறது பாருங்க, கண்ணும் பல்லு மட்டும்தான் வெள்ளையே தெரியுதுங்கிறது பார்த்தா. வண்டி ஓடிட்டு இருக்க கீர்னு பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டு 13 RPM ப்ரோ. 13 RPM எங்களுக்கு ஸ்பீடு ரொட்டேட்டர் ஓவராக இருக்குது. வர 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 சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ, நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்களும் இதை ஓட்டிகிட்டு வேறு வேலை இருந்தால் போய் பார்க்குறோம்.